ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுதுங்க. நம்ம இப்போ தான் காலையிலேருந்து லாகின் பண்ணி இப்போ தான் ஓட்ட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் டெலிவரி பார்த்திங்கன்னா பக்காவாக முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா பேக்கில் இருக்குது பாருங்கள், இந்த வீடு தான். இங்கே தான் நம்ம ஃபஸ்ட் டெலிவரி முடித்தோம். பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் ஆர்டர் வந்திருக்கு. லைட்டாக பார்த்திங்கன்னா காலையிலே தூரல் போடுது. இன்றைக்கி சரியான சம்பவம் இருக்கும் போல். வெயிட் பண்ணி பாருங்கள். சரி, நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துடுச்சு, நம்ம கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 1 மணி ஆகுது. நம்ம இப்போ தான் செகண்ட் டெலிவரி இப்போ தான் முடித்தோம். பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு ரோடெலாம் பயங்கர மோசமாக இருக்குங்க. நம்ம ஊர் ரோடே பரவாயில்ல போல். எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். ரொம்ப பயங்கர மோசமாக இருக்குது. சரி, பிரச்சனை இல்லை. அடுத்த ஆர்டர் நம்ம பார்ப்போம். இன்னும் நமக்கு வரல, வெயிட்டிங்கில் இருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். முன்னாடி தெரியுதுங்களா எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தாங்க இருக்கும். பயங்கர டிராஃபிக்குங்க காலையில். இந்த டிராஃபிக்லாம் இல்லைன்னா இன்னும் நம்ம சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தூரல் போட்டுகிட்டே இருக்குது. இதுவும் ஒரு மைனஸ் தான். ஆனால் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மழை வந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். ஜொமேட்டோவில் இல்லை, எல்லா டெலிவரி இதுலேயும் அவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தருவாங்க மழைக்காக. சரி, நம்ம கிளம்பலாம். நெக்ஸ்ட் ஆர்டர் நமக்கு ரெடியாக இருக்குது, போகலாம் வாங்க. புதுசாக சென்னைக்கு வரவங்க ரொம்ப பார்த்து கவனமாக ஒர்க் பண்ணுங்க. டிராஃபிக் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இந்த மெட்ரோ வரத்தால் ரோடு வேலைலாம் நிறைய ரோடு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் லொக்கேஷனில் காட்டும் நம்ம போனால் ஃபுல்லாகவே வந்து க்ளோஸில் இருக்கும். அப்புறம் நம்ம சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்மளே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இல்லைன்னா நம்ம வண்டியே ஓடாதுங்க. நமக்கே ஒன்றும் தெரியாது சென்னை பற்றிலாம். நம்மளே ஃபஸ்ட் டைம் தான். சரி, கிளம்புவோம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆகுதுங்க. நம்ம இப்போ தான் 3வது ஆர்டரே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டில் டெலிவரி பண்ணோம். பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோர் வர சொல்லிட்டாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களே கீழே வந்துடுவாங்க. ஒரு சில பேர் லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட் இல்லைன்னா படிக்கட்டில் ஏறி நம்ம போயிட்டு மேலே டெலிவரி கொடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோன்னு பார்த்திங்கன்னா பழவந்தாங்கல்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் இருக்கோம். சரி, நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் பார்ப்போம் வாங்க. இன்னும் நமக்கு கிளிக் ஆகலை. சரி, கிளம்புவோம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:15 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். 5வது ஆர்டர் இப்போ தான் எடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி எடுத்ததும் 4வது ஆர்டரும் இங்கே தான். இப்போ 5வது ஆர்டர் எடுக்கிறதும் இந்த ஹோட்டலில் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் மடிப்பாக்கம்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு, அங்கே போனோம். சரி, நம்ம கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:41 ஆகுதுங்க. இப்போ தான் நம்ம ஆர்டர்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தோம். பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டினோம். 4.5 மணி நேரம் லாகின் பண்ணி ஓட்டியிருக்கோம். பார்த்திங்கன்னா 602 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். மீதி பார்த்திங்கன்னா நம்ம 7 மணிக்கு மேலே லாகின் பண்ணி ஓட்டலாம். இதுதாங்க நம்மளுடைய பிஜி ஹாஸ்டல். இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க, நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 7 மணிக்கு மேலே லாகின் பண்ணி ஓட்டலாம். இன்றைக்கும் அதே டார்கெட் தான். நம்ம 1000 ரூபாய்க்கு மேலே டெய்லியும் ஏர்ன் பண்ணோம். அதுதான் நமக்கு டார்கெட்டு. சரி, பார்ப்போம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணி ஆகுதுங்க. இப்போ தான் நம்ம லாகின் பண்ணி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஃபஸ்ட் ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இன்னும் ரெடி ஆகலை. நம்ம ஹோட்டல்கிட்ட தான் உட்காந்துருக்கோம். ரெடி ஆனோன்னா கொண்டு போகலாம். கண்டிப்பாக இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 1000 ருபீஸ் ஏர்ன் பண்ணிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணும். வெயிட் பண்ணி பாருங்கள், நம்ம ஏர்ன் பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்ம ஏர்ன் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். டைம் பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா 9 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 912 ரூபா. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை வந்ததால் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா 211 ரூபா வந்திருக்கு. அதெல்லாம் சேர்த்து நமக்கு பார்த்திங்கன்னா 912 ரூபா. மழை வந்தால் எவ்வளோ மைனஸ் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ளஸ்ஸும் இருக்குது நமக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஹோட்டலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, பார்ப்போம் வாங்க. ஆர்டர் ரெடி ஆச்சுன்னா கிளம்பலாம். டைம் பார்த்திங்கன்னா 10:15 ஆகுதுங்க. நம்ம இந்த ஹோட்டலுக்கு தான் ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா மழை பாருங்கள், தூரல் போட்டே இருக்குது. ஒன்று ஒரேடியாக வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. இதே மாதிரி வந்து கடுப்பேற்றிட்டு இருக்கு. அது இல்லாமல் அந்த டிராஃபிக்கு, மழை,
பயங்கரமாக இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்னைக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு ரூமுக்கு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா 12:05 நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஆர்டர்லாம் ஓட்டி முடிச்சு இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1717 1717 ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 500 சம்திங் இன்சென்டிவ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நமக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு. அந்த இன்சென்டிவ் அமௌண்ட் வந்ததால் கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் அந்த இன்சென்டிவ் வந்தாலும் வரலனாலும் நம்ம டார்கெட் ஒரு டேக்கு 1000 ரூபாய்க்கு மேலே நம்ம அச்சீவ் பண்ணோம். அச்சீவ் பண்ணால் தான் நம்ம ரூமுக்கே வரணும். கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணுன்ற நம்பி எனக்கு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பாய். நாளைக்கு விழாவில் பார்க்கலாம். டைம் ஆகிடுச்சிங்க, போகலாம் வாங்க.